Good morning students. In class Algebra lesson example 3.49 பார்க்கலாம். A company initially started with 40 workers to complete the work 150 days. இப்போ இந்த டேபிள் பாரு, டேபிள் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் வந்து 40, 50, 60, 75. நம்பர் ஆஃப் டேஸ் வந்து 150, 120, 180. ஸோ இதை பார்த்தோன்னே உனக்கு என்ன அப்சர்வேஷன் வந்துருக்கணும்? ஆஸ் அ நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன்க்ரீசஸ், எக்ஸ் இன்க்ரீசஸ், ஒய் வந்து டிக்ரீசஸ். அப்போ இட் இஸ் அ இன்டைரக்ட் வேரியேஷன். சரியா? இன்டைரக்ட் வேரியேஷன்னா ஃபார்முலா என்னது? எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு கே. அப்போ கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன் என்னது? கே இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு ஒய்னா டேபிள் வந்து மல்டிப்ளை பண்ணு. 40 into 150, சரியா? 50 into 120, 60 into 100, 75 into 80. எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண என்ன வருது? இதை ஈஸியாக இருக்குது மல்டிப்ளை பண்ண. 6000 போட்டுக்கோ. இப்போ கேயோட வேல்யூ 6000. இப்போ பாயிண்ட்ஸ் டு பி பிளாட்டட் எல்லாத்தையும் நோட் பண்ண. 40, 150, 50, 120, 60, 100, 75, 80. சரியா? இப்போ ஸ்கேல் எழுது. ஸ்கேல் வந்து எவ்வளோ? எக்ஸ் ஆக்சிஸ் 1 cm equal to 10 units, ஒய் ஆக்சிஸ் 1 cm equal to 20 units. இப்போது எக்ஸில் வந்து என்ன போட்டுக்கிறோம்? நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் போட்டுக்கிறோம். ஒயில் வந்து நம்பர் ஆஃப் டேஸ். சரியா? நம்பர் ஆஃப் டேஸு போட்டுக்கோ. இப்போது ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னது? ப்ளாட் பண்ண வேண்டியது 40, 150 இல்லையா? இப்போ இங்கே போடு 40, 150. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை 40 இங்கே கொண்டு வந்துடு. 140க்கும் 160க்கு மிடில் இருக்குது 150. இந்த பாயிண்ட்டை ப்ளாட் பண்ணிவிட்டு இதை நேம் பண்ணு. செகண்ட் வந்து 50, 120. சரியா? 50 இங்கே இருக்குது, 120 இங்கே கொண்டு வந்துடும். வந்து பாயிண்ட்டை ப்ளாட் பண்ணிவிட்டு நேம் பண்ணு. 50, 120. அடுத்து 60, 100. 60 இங்கே வந்து 100. இப்போது 60, 100 போடும். அடுத்து 75, 80. சரியா? 75 இங்கே மிடில் 80. சரியா? இதை பாயிண்ட்டை ப்ளாட் பண்ணிடுறோம். இப்போது இதை ஜாயின் பண்ணோம். 40, 60, 40, 50, 60, 75. ஓகே, ப்ளாட் பண்ணிவிட்டு இதை எக்ஸ்டெண்ட் பண்ணோம். இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இங்கே கொண்டு போய்டும். இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க? Find the number of days required to complete the work. If the company decides to opt for 120 workers. சரியா? 120 workers அப்படின்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் டேஸு ஒர்க் பண்ணணும். சரி, இப்போது எக்ஸ் ஆக்சிஸில் 120 எடு. 120 எடுத்து ஒரு லைன் போடு. சரியா? இங்கே வந்துருமா லைனா? லைன் போட்டுக்கோ. அது கிராஃப் எங்கே டச் பண்ணுதோ அங்கேருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணும். இங்கே வந்துடுதா? 50. சரியா? அப்போது 50 டேஸு ஒர்க் பண்ணணும் 120 ஒர்க்கர்ஸு. ஓகே, அதை அப்படி எழுது. இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 120 ஒர்க்கர்ஸ் அப்படின்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு எனக்கு 50 டேஸு. இது வந்து நம்ம கிராஸ் செக்குக்காக வச்சுக்கணும். இந்த ஃபார்முலா வச்சு நம்ம கேல்குலேட் பண்ணுறதை வந்து நம்ம கிராஸ் செக்குக்காக யூஸ் பண்ணிக்கணும். எழுதும்போது when number of workers equal to 120 அப்படின்னா number of days the work வந்து 50 daysன்னு போடுவோம். ஓகே, அடுத்தது தேர்ட் சப்டிஷன் வந்து if the work has to be completed by 200 days how many workers are required. இப்போ 200 daysனால் இங்கே வா, இங்கே இருக்குது 200. இது ஒரு ஸ்ட்ரைட் லைன் போடு. 200 days அப்படின்னா இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணும். சரி, ட்ரா பண்ண எங்கே வருது? இங்கே இருக்குது. சரியா? இந்த ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணேன்னா 30. சரியா? இது 200 அப்படின்னா எனக்கு இங்கே 30 இருக்குது. எழுதும்போது if நம்பர் ஆஃப் டேஸை தி ஒர்க்டு வந்து 200 அப்படின்னா நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸை ஒர்க்டு வந்து 30 அப்படின்னு போட்டுக்கோ. இது வந்து கிராஸ் செக்குக்கு யூஸ் பண்ணிக்கோ. எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 6000 அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் இஸ் ஈக்குவல் டு 200 போது எக்ஸ் வந்து 30 இருக்கணும். இன்டைரக்ட் வேரியேஷன் எப்பயுமே நமக்கு பிளாட் பண்ணும்போது இது வந்து ஸ்மூத் கர்வாக இருக்கும். கர்வாக இருக்கும்போது எக்ஸாக்டாக நமக்கு ஒரு ஹைப்பர்போலா மாதிரி கிடைக்கும். அப்போது எக்ஸாக்ட் பாயிண்ட்டை நமக்கு கிளியராக தெரியல அப்படின்னாலும், தெரிஞ்சாலும் தெரியலைனாலும்
கிராஸ் செக்குக்கு நீ யூஸ் பண்ணிவிட்டு இந்த வேல்யூ தான் இதில் மேப் ஆகிருக்கா அப்படின்றத ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணிவிடும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.